தேவனால் எல்லாம் கூடும் தொடர்கிறது. இதுவரையில் இல்லாத அந்த அன்னைக்கு அந்த நடிகர் பின்னாடி போகிறது, அந்த சினிமா பார்க்குறது புது விதமாக இருந்தது. அன்றைக்கி நாள் முழுசும் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த நடிகர் பின்னாடி எல்லாத்தையும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன். பாவ வாழ்க்கைலாம் முதல்ல கட் பண்ணது பேட் ஃப்ரெண்ட்ஸு, அடுத்தது சினிமா, அடுத்தது எல்லாமே ஸ்மோக் ட்ரிங்க் எல்லாம் புதிதாக எல்லாம் புது. ஏன் அப்படின்னா அவ்வளோ பெரிய சாக்கடை, போதை அதிகமாக இருக்கிற இடத்துல போய் வாங்கி குடிக்க ஆரம்பித்தேன். சாராயம் காசுற இடத்துல போய் குடித்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சாராய அடிமைத்தனம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னென்னா இன்னும் கொஞ்சம் போதை, இன்னும் கொஞ்சம் வெறி, இன்னும் கொஞ்சம் வேணுன்ற ஒரு தாக்கம். அந்த அடிமைத்தனத்துலேருந்து விடுதலை ஆகுறது ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் இதுவரையில் இவ்வளோ தெஃப்டில், இவ்வளோ போதைக்கு இருந்தேன், இவ்வளோ அக்யூஸ் குரூப்பில் இருந்தேன். ஆனால் நான் போலீஸாரால் பிடிபடலை. ஒரு முறை பாரத் பந்த் நடத்தும் போது கூட நான் சில அழிவு வேலையில், பொது சொத்துக்களை அழிவு வேலையில் ஈடுபட்டேன். அப்போது போலீஸ் பயங்கரமாக துரத்திக்கிட்டு வந்தாங்க. அப்போ நாங்கள் ஒழிஞ்சு தப்பிச்சிட்டோம். அவங்க தப்பிச்சு போயிட்டோம். பிடிச்சாங்கன்னா இந்தியா லெவலில் என்னை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. நான் தப்பிச்சிட்டோம். ஏன்னா பேருந்தை நாங்கள் தாக்கி இது பண்ணோம். தவறு தான், மன்னிப்பு கேட்குறேன் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட. பொது சொத்தை நாசம் பண்ணிவிட்டு தலைமறைவு ஆகிட்டோம். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு கட்சியில் நான் இருந்ததுனால அந்த கட்சிக்கு விரோதமான காரியங்கள் அன்றைக்கி அதனால அதை நான் எதிர்த்து பண்ண அந்த குரூப்பில் இருந்தேன் நான். அதுதான் அந்த சம்பவத்தெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப போராட்டமாக இருந்தது. ஆண்டவர் அதிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார். அப்போ விடுதலை ஆக்கும் பொழுது அந்த ஆண்டவருடைய அன்பை நான் உணர ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே மாற்றம் வர்றதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய ஊழியங்க, நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே ஏதாவது ஒரு ஊழியம் செய்யலாமே. அப்போது தான் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு மூலமா என்னை இந்த ஊழியத்தை கொடுக்குறான். இந்த ஜபக்குழுவில் அங்கத்தினராக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மிஷினரிகளுக்காக காணிக்கை சேகரிக்கிற அந்த பணியை கொடுத்தாங்க. 5 வருடம் அந்த பணியை நான் செஞ்சேன். கிட்டத்தட்ட 99 வரை அந்த ஊழியத்தை செஞ்சேன். நான் ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்து வீடு வீடாக போய் காணிக்கை சேகரிக்கணும், அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு வரணும். ஏதாவது சிறப்பு கூட்டங்களாக இருந்தால் அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போகணும். ஸோ தன்னார்வ பணியாளராக அந்த பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப கனத்துக்குரியவன். ஆனால் ரொம்ப கஷ்டமான பணி. வீடுகள் தோறும் போய் அந்த காணிக்கை வாங்கி ஜெபம் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு வரணும். இதை கணக்கு எடுத்துன்னு போய் படாராம் அலுவலகத்தில் கொடுக்கணும். அதை செஞ்சிட்டும் போது பெரிய ஒரு மன நிறைவு வந்தது. ஏன் அப்படின்னா எப்படி அப்படின்னா அவங்களுக்கு அந்த மிஷினரிஸ் அவங்களுடைய சாட்சிகளை பகிர்வாங்க. பீகார், குஜராத், ஒரிசா அங்கேருந்து மிஷினரிஸ் சாட்சி பகிரும்போது நீங்கள் உங்களுடைய பணத்தை காட்டிலும் நீங்கள் ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஜபத்தினால தான் நாங்கள் எங்கள் ஊழியக்காரர்கள் காக்கப்படுறோம். மிருகங்களிலிருந்து, மிருகங்களை போன்ற இருக்கிற மனிதர்களிலிருந்து நாங்கள் காப்பாற்றப்படுறோம். நீங்கள் ஜபத்தை நிறுத்துனீங்கன்னா நாங்கள் அழிவை சந்திப்போம், ஆபத்து வந்துடும். அதனால் தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க. அப்போ தான் அந்த ஜபத்தினுடைய இதுவே புரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ பல இடங்களில் சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் வீட்டிலலாம் ஜபக்குழு ஆரம்பித்து அந்த ஜபத்தை நடத்திட்டு இருக்கும்போது என்னை தட்டி கொடுத்தாங்க. கூட வேலை செய்கிறவங்க என்னை செய்யுங்க, நல்ல ஒரு பணியை செய்கிறீங்க, அதை எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இப்படி ஆண்டவருடைய அன்பை தனிப்பட்ட விதத்துலேயும் இந்த மாதிரி கிராம ஊழியம் செய்யுங்களவங்களோட கிராமங்களில் போய் ஆண்டவருடைய அன்பை நான் சொல்லி கொண்டிருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது ஆவிக்குரிய வாழ்க்கை. பிறகு என்னுடைய இப்படி இருக்கும் பொழுது எனக்கு 93 திருமணம் ஏற்பாடு செஞ்சாங்க. நல்லதொரு மனைவி ஆண்டவர் எனக்கு சாட்சியாக கொடுத்தாங்க. அதன் மூலிமா 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாரு. இப்படியே ஊழியம் செய்யும் பொழுது முழு நேர ஊழியத்துக்காக எனக்கு ஒரு வழிநடத்தல் இருந்துச்சு. ஏன்னா நான் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தனால சண்டேயில் தான் வேலை வைப்பாங்க. சண்டேயில் வேலை வைக்கும் பொழுது ஆராதனைக்கு வர முடியாது, ஊழியத்துக்கு போக முடியாது. இப்போ ஒரே போராட்டமாக இருக்கும். எனக்கும் சூப்பர்வைசருக்கும் போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவர்கிட்ட பர்மிஷன் கேட்பேன். அந்த மாதிரி சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு கூட அந்த ஷடவுன் நான் பண்ணி கொடுத்துட்றேன். அவரும் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செய்வார். ஸோ ஆராதனை முடிப்பேன், ஷடவுன் பண்ணுவேன், சாயங்காலம் அனுப்பிடுவாங்க, சாயங்காலமாக ஊழியத்துக்கு. இப்படி ஊழிய அனுபவத்தில் கர்த்தர் என்னை உயர்த்திட்டே வந்தார். இப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நிறைய காரியங்களை எனக்கு ஊழியத்தில் எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுத்தார்.
பயந்துக்கிட்டு இருந்தேன். எப்படி சாட்சி சொல்லணும்னு தெரியாது, எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாது, எப்படி ஜெபத்தை நடத்தணும்னு கூட. ஒவ்வொரு வீடு போகும்பொழுது கூட எனக்கு ஜெபிக்க வார்த்தைகள் வராது. இப்போ ஆண்டவரோடு நெருங்கி ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு உபவாசத்தினாலும் இரவு ஜெபங்களில் ஜெபிக்கும் பொழுது எனக்கு அந்த தாகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஸோ அதன் மூலிமா அந்த ஊழியத்தில் எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டு கிடச்சிது, ப்ரேயர். அப்படி செய்யும் பொழுது தான் எனக்கு வந்து தனியாக நானும் இன்னொரு சகோதரன் சென்று, அப்போ வந்து மெக்கோஃபோன்லாம் கிடையாது. 90 ஏசாமி ஏற்றுக்கொண்டோன்னுமே ஒரு 3 மாதம் அப்படியே ஃப்ரீயாக இருந்தோம். அதுக்கப்புறம் ஊழிய பாரம் வரும்பொழுது ஏன் இந்த வாசனங்களை நம்ம பகுதிக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தகடில் அந்த கலாய் ஷீட் செய்யக்கூடிய அந்த இடத்துல ஒரு புனல் அடிச்சு கொடுங்கன்னு சொல்லி புனல் வச்சு அதில் ஆண்டவருடைய அன்பை சொல்லுவோம். 2 பேர் போவோம் காலையில், விடிய காலையில் ஆண்டவருடைய அன்பை போய் சொல்ல ஆரம்பித்தோம். இது எங்களுக்கு அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா 5லேருந்து 6 அந்த ஊழியத்தை முடிச்சிடும். கொஞ்சம் கைப்பிரிது வச்சுப்போம். ஒரு பிரதர் மெதுவாக பேசுவார், இன்னொருத்தர் நான் வந்து ஒளிபெருக்கில் நாங்கள் சத்தமாக பேசுவோம், மக்களுக்கு போய் ரீச் ஆகும். அது மூலிமா சபைக்கும் நாங்கள் ஊழியத்தில் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இப்படி அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தான் கிராமங்களுக்கு போய் ஆண்டவருடைய அன்பை சொல்லிட்டு இருக்கும்பொழுது முழு நேர ஊழியத்துக்கு ஆண்டவர் எனக்கு பேசிகிட்டே இருந்தார். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போய் ஆகணும். இப்போ எனக்கு ட்ரபிளாக இருக்கும். ஆண்டவர் வந்து ஆண்டவருக்காக நம்ம எதுவுமே செய்ய முடியலையே. ஒரு சண்டே, அதுதான் கடைசி சண்டே, எனக்கும் சூப்பர்வைசருக்கும் போராட்டம் வந்து இன்ஃபார்ம் கூட பண்ணாமல் இந்த ஊழியத்துக்கு போகணுன்னு சொல்லி இன்ஃபார்மே பண்ணலை. அதுக்கப்புறம் வேலைக்கு திங்கக்கிழமை போகும்போது நீங்கள் வேலையில் வேணான்னு சொல்லிட்டாங்க. உங்களை நம்பி ஷடவுன் எடுத்தோம், நீங்கள் இன்ஃபார்ம் கூட பண்ணல. ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த அன்புனால் இன்ஃபார்ம் பண்ணோம்னா கட்டாயமாக வர சொல்லுவாங்க அப்படின்றதில் போக முடியாதுன்றதில் நான் அன்றைக்கி வேலைக்கு போகாமல் போயிட்டேன். என்னை வேலையிலேருந்தே தூக்கிட்டாங்க. 6 ரூபாய் சம்பளத்திலிருந்து 1500 வரை நான் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சு சாட்சியாக தான் இருந்தோம். ஆனால் இந்த சண்டே வேலையில் மட்டும்தான் எனக்கு இது ரிப்போர்ட் பண்ண முடியலன்ட்டு வேலையில். அப்போ தான் ஆண்டவர்கிட்ட பாசிங் போட்டு நானும் என் ஒய்ஃபும் இந்த மாதிரி ஊழியத்துக்கு ஆண்டவர் சத்தம் கேட்குது. அப்போது ஆண்டோடைய நீங்கள் சரிங்க, உங்களுக்கு ஆண்டவர் அழைப்பு தரிசனம் ஓப்பன் தான், நீங்கள் செய்யுங்க அப்படின்னாங்க. அப்போ நானும் என் மனைவியும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும்போது 2 ராஜாக்கள் 3:17 அந்த 3 நாள் உபவாசத்துக்கு அப்புறம் ஆண்டவர் பேசினார். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் பள்ளங்களெல்லாம் தண்ணி. அதுதான், அது என்னன்னு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் ஊழியத்தில் வரும்போது அதனுடைய காரியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறார் ஆண்டவர் ஊழியத்தில். அப்போ நான் வந்துட்டேன். ஊழியத்துக்கு வரும்பொழுது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் OM ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் இந்தியாவில் முழு நேர பணிக்கு ஊழியத்துக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு போனாங்க. இப்போ நானும் என் மனைவியை கூப்பிட்டு போனேன். உனக்கு சம்மந்தம்னா நானும் வரேன்ப்பா அப்படின்னு. எனக்கு ஒன்றும் ஓகே இல்லை, எனக்கு வந்து தடை இல்லை, நீங்கள் பேசினாங்கன்னு. அப்புறம் 2 பேரும் போய் ஒப்பு கொடுத்துட்டு போனோம். அதில் நாங்கள் முழு நேரமாக 20 வருடம் அங்கே ஊழியம் செஞ்சோம். ஆண்டவர் வந்து என் மனைவி எனக்கு ஊழியத்தில் போகும்பொழுது அங்கேயும் முன்னேற்ற பணி தான். இது தன்னார்வ பணியாளராக செஞ்சுட்டு இருந்தேன் இல்லைங்களா, அதே மாதிரி அதில் முழு நேரமாக செய்யும் பொழுது எனக்கு நிறைய பாடங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதில் முதல் லீடர் ரெவரன்ஸ் சுப்ராம் இருந்தாங்க. அடுத்தது ராணி சேகர், நம்முடைய நிலையத்தில் கூட அவங்க சாட்சி கொடுத்துருக்காங்க. ராணி சேகர் அவங்கக்கிட்ட ஒரு 7 வருடம் இருந்து அந்த ஊழியத்தை நிறைய காரியங்கள் எனக்கு பிரசங்கிக்க கூட தெரியாது. இப்போ அதில் இருக்கும்பொழுது தான் நான் ஊழியத்துக்கு அழைப்பு பண்ணும்போது திருச்சியில் பைபிள் லீக், அதில் திருச்சபை வளருவதற்கான பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பயிற்சியில் போய் நான் கலந்துட்டேன். அது வந்து 2005. 2005 அதில் ஓஎம்மில் இருந்துக்கிட்டே சபை நிறுவுவதற்கான பயிற்சியை நான் ஒரு 2.5 இயர் போய் படித்தோம். நாங்கள் ஒரு 5 பேர் போனோம். 5 பேரும் இப்போது திருச்சபை ஊழியக்காரர்களாக இன்றைக்கி நியமிச்சிருக்கேன். அப்புறம் அதில் நான் கற்றுக்கிட்டு 2005 சபை ஊழியத்தை தோணும். அப்போ போயமில் பர்மிஷன் கேட்டேன், இது மாதிரி சபை நிறுவனத்துக்கு. அப்போ நீங்கள் தாராளமாக செய்யலாம், இந்த ஊழியம் ட்ராபேக் ஆகாமல் பார்த்துக்கங்க அப்படின்னாங்க. அப்போ ஆண்டோடைய ஊழியத்தை செய்யும் பொழுது சாயங்காலம் சர்வீஸ் தொடங்கணும். 2005 ஈவினிங் சர்வீஸில் அந்த பிளிப் மினிஸ்ட்ரி அந்த ட்ரைனிங்கை வச்சு முதல் ஒரு அம்மா
இயேசு அறியாதவங்க, என்னை போல் அவங்க குடி பழக்கத்துக்கு அடிமையானவங்க. தாய் ஒரு உமன் பாருங்கள், ஒரு பெண் குடிக்கு அடிமையாக இருந்தவங்கள ஆண்டவர்கள் நடத்த கிருபை செய்தார். முதல் ஃப்ரூட் அவங்க தான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த அம்மா ஞானஸ்தானம் எடுத்து, அந்த அம்மா பேர் ராதாம்மா, இன்றைக்கும் இருக்காங்க ஆவடியில். அவங்க தான் ஈவினிங் சர்வீஸில் ஒப்பு கொடுத்தாங்க. அப்புறம் இடம் பத்தலை அது சொல்லி அந்த ஊழியத்தை சிறுவர் ஊழியம்தான் முதல் தொடங்கணும். அதுக்கப்புறம் தான் மாலை சர்வீஸ் பண்ணோம். இடம் பத்தலைன்னு சொல்லி நம்ம காமராஜர் நகரில் உள்ள டிஎஸ் செல்வம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நான் பெர்மிஷன் கேட்டேன். அங்கே தான் நாங்கள் ஒரு சபை கட்டுற வரையிலும் ஒரு 3 வருடம் அங்கே தான் காலை ஆராதனை தொடங்கி நடத்திட்டு இருந்தோம். நிறைய ஆத்மாக்கள் இரவு ஜெபம் நடத்தி கொண்டிருந்தோம். அப்புறம் விபிஎஸ் எல்லா ஊழியங்களும் செய்ய ஆரம்பித்தோம். கர்த்தர் எங்களுக்கு, என்னுடைய மனைவி வந்து எனக்கு ரொம்ப பேக் போனாக இருந்து அந்த ஊழியத்தை இது பண்ணாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய மகன் வந்து 12th முடித்த உடனே அவர் ஊழியத்துக்கு பாரத்தோடு அவர் ஊழியத்துக்கு போய் படிக்க ஆரம்பித்தார். ஊழிய அழைப்பு அதில் தான் ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் இந்தியாவில் அந்த பைபிள் காலேஜ் படித்தாங்க என்னுடைய மகனும். இப்போ அவங்க தான் இந்த சென்னை ஆவடி சபையை அவங்க தான் திருச்சபை நிறுவனராக இருக்காங்க. நான் வந்து 2017 கிராமத்துக்கு போய் ஊழியம் செஞ்சேன். கிராமத்தில் போய் அப்போது அங்கே திருவண்ணாமலை மாவட்டம், அந்த மாவட்டம்னு எனக்கு தெரியாது. திருவண்ணாமலை மாவட்டம்னு தெரியாது, காஞ்சிபுரம் தான் எனக்கு தெரியும். அங்கே போய் அறிவிக்கும் போது எல்லாம் வாரம் சொல்கிறாங்க சார், சொல்லிட்டு போயிடுறாங்க, எங்களுக்கு நல்லா ஆகுது கேட்குறதுக்கு. ஆனால் இங்கேயே இருந்து இங்கே சபையை கட்டி நடத்துனீங்கன்னா நல்லா நாங்கள்லாம் வருவோம் அப்படின்னு இயேசு அறியாதவங்களாம் சொன்னாங்க. அப்போ நான் அந்த கிராமத்துக்கு போய் பிள்ளந்தாங்கல்னு ஒரு கிராமத்துக்கு தான் போய் முதல்ல சர்வ் பண்ணி, சபை கிடையாதுங்க, திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் தாலுக்கா. அங்கே போய் ஊழியத்தை தொடங்கினோம். அங்கே எங்களுக்கு ஓப்பன் கிடைக்கல, கடினமான கடினம், பயங்கர திருவிழாக்கள், அப்புறம் பாரம்பரியங்கள், ஜாதி வெறிகள் இதெல்லாம் இருந்ததுனால ஊழியத்து ரொம்ப தடையாக இருந்தது. சரி, அப்படியே அங்கேயே ஜெபம் பண்ணி தெருவில் தான் நடத்துவோம், மரத்தடி கீழே தான். இன்றைக்கும் அந்த கிராமத்தில் அப்படி தான் நடத்துகிறோம். ஜெபம் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலாம் கைப்பிரதி கொடுத்து போகலான்ட்டு நானும் அங்கே எனக்கு ஊழியத்துக்கு உதவியாக இருந்த சகோதரர், அவரும் ஊழியக்காராக இருக்கார் அருள், அவரும் மூலிமா அந்த புளியாமரத்தாண்ட இருந்து அந்த ஊருக்காக ஜெபித்தோம். ஆண்டவர் ஒரு வழியை கொடுத்தார். இப்போ இந்த இடத்துல அந்த ஆத்மா வராங்க. சகோதரர் வெங்கடேசன்றவர் வந்து இந்த ஐக்கியத்தில் கலந்துக்கிட்டு ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக வந்தார். அப்போ நீங்கள் வாங்கய்யா, நம்ம ஊருக்குள்ளே கூட சபை இல்லை, நீங்கள் அங்கே கூட நடத்த அந்த பாருங்கள், அந்த புளியமரத்தாண்ட இருந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வந்து எங்களுக்கு ஒரு ஓப்பன் கொடுக்குறாரு. பிள்ளைந்தாங்கள் இப்போ நாங்கள் சபையை நிறுவ முடியல, திருப்பனங்காடில் போய் அங்கே சபையை நிறுவனம். அங்கே ரெண்ட் அக்ரிமெண்ட்டில் அங்கே சபையை இப்போ நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏராளமான அற்புதங்களை கர்த்தர் செஞ்சுட்டு இருக்கார், ரட்சிப்புக்கான அற்புதங்கள். இதுவரையில் அங்கே 7 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. 2017 ஊழிய ஆரம்பித்தோம், நிறைய ஊழியங்களை செஞ்சோம். ஆனால் 7 பேர் தான் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்குள்ளே இன்றைக்கி சபைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பெரிய காரியங்கள்லாம் ஆண்டவர் செஞ்சுட்டு வராரு. அதில் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய இந்த சபை சாட்சியில் நம்ம சரவணன் சொன்னோம் இல்லைங்களா, அவர் அன்றைக்கி மறைஞ்சிட்டார்னா ஆளை பார்க்கவே முடியல. அவருக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 17 வருஷம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆண்டவரே, எண்ணெய் சேக்கடையில் இருந்த ஆழத்தில் இருந்த எண்ணெய் தூக்கின்னு வந்து கரையில் விட்டார், அவர் போய் மாட்டிக்கிட்டாரு, காணவில்லை, அவர் ஆண்டருக்குள்ளே வர முடியலையான்னு தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் என் மனைவி கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கடைசியாக அவரை பார்த்ததே எங்களுக்கு மேரேஜுக்கு வந்தார். 93 மேரேஜுக்கு வந்துட்டு போயிட்டார். அது பேசவே முடியல, பார்த்தாருன்னா ஓடுவார். ஒரு காலத்தில் அவரை பார்த்தா நான் ஓடிட்டு இருந்தேன், என்னை பார்த்து அவரு ஓட ஆரம்பிச்சு. ஏன்னா நான் சபைக்கு கூப்பிடுவேன், பைபிள் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் தீவிரமாக கம்யூனிஸ்டில் இருந்துட்டார். திரும்பி போயிட்டார். அதுக்கப்புறம் 17 வருஷம் அப்புறம் இந்த இடத்துல ஆவடி திருச்சபையில் ஒரு நாள் ஈவினிங் சர்வீஸ் நடத்திட்டு இருக்கும்போது ஃபேமிலியாக வந்தாங்க. ஃபேமிலியாக வந்து என்னை கட்டி பிடிச்சி, தாமஸ் உன் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டார், நாங்கள் எல்லாரும் குடும்பமாக ஆண்டருக்குள்ளே வந்துட்டோம். ஆவடியில் இருக்கிற மிகப்பெரிய சபையில் அவங்க இப்போ குடும்பமாக போயிட்டுருக்காங்க. அது கேட்டேன்னு எனக்கு அளவற்ற சந்தோஷம். இந்த ஒரு பியூட்டி என்னென்னா, அவர் இந்த ஊழியத்துக்கு, இந்த கிராம ஊழியத்துக்கு மாதத்தில் ஒரு நாள் அவர் போயிட்டு வருவார். 2வது வாரம் இங்கே இருக்கோம்.
அது ஒரு சாட்சி. 17 வருஷமாக ஜெபத்தை கேட்டு அந்த சகோதரனை ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இப்படி ஆண்டவர் என்ன நடத்தினார். ஓஎம்ல சொல்லக்கூடிய சாட்சிகள், ஓஎம்ல நான் இருந்து செய்யக்கூடிய சாட்சிகள் நிறைய சொல்லலாம். அதெல்லாம் சொன்னோம்னா நிறைய நேரம் பத்தாது. நான் உருவான இடம் அநேக அற்புத சாட்சிகளை அதில் நான் அனுபவித்த இடம். தேவனுக்காக பணி செய்கிறதுல அப்படி இருக்கும்பொழுது என்னையும் பைபிள் காலேஜில் வந்து ஓஎம்ல போய் படிக்க ஆரம்பித்தோம். பைபிளுடைய அநேக சத்தியங்களை நான் அறிந்து கொள்ள பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து 19 வருடம் இந்த சபை நிறுவன பணியில் ஆண்டவர் என்னை நடத்திட்டு வராரு. 20 வருடம் ஓஎம்ல இருந்து இந்த ஊழியத்தை செஞ்சு முடித்தேன். கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய கிருபையில் அநேக வித்தியாசமான மக்களை சந்திக்கிறதுக்கும் வித்தியாசமான ஊழியங்களை செய்யறதுக்கும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். 2023 இன்னும் மனைவியார் சிக்காய் இறந்துட்டாங்க. அதில் இறந்ததுலேருந்து சில வீழ்ச்சிகளும் நான் சாட்சி சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து எல்லாம் பாசிட்டிவாக சொல்லக்கூடிய சம்பவங்கள் எனக்கு கிடைக்கல. ஏன்னா எனக்கு ஆண்டவர் கொடுத்த அது அப்படி தான். ஏன் அப்படின்னா, சபையை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம், நானும் என் மனைவியும் நடத்திக்கிட்டு இருக்கும்பொழுது ரொம்ப பிரயாசப்படுவோம். ஏழைங்களாக வரவங்க, கைவிடப்பட்டு வரவங்க, சிக்காய் வரவங்களெல்லாம் நாங்கள் போய் வீடுகள் தோறும் வீடு சந்திப்போம். வீடு சந்திக்கும் போது சபை நல்லா பெருக ஆரம்பிச்சுது. என்னுடைய மனைவி வந்து பேக் போன், அவங்க வந்து அவங்க பேர் ரூத்து. அவங்க என் ஊழியத்தில் அவங்க ஊழியம்னு சொல்லலாம். நான் தான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு வந்தோம், ஆனால் அது வந்து அவங்களுடைய ஊழியம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் பெண்களை அதிகமாக ஆதாயப்படுத்தினாங்க. அப்போ அவங்க அந்த ஊழியத்தில் வரும்பொழுது ரொம்ப வேதனை அவங்களுக்கு. எப்படின்னா, நல்லா குடும்பத்துக்கு தேவையான ஆலோசனையும் ஜெபமும் பண்ணிட்டு வரோம். அவங்க வாழ்க்கையில் மாறுதல்லாம் வரும். ஆனால் விசுவாச குடும்பங்களில் வந்து பேக் ஸ்லைட் ஆகிடும். எப்படின்னா, அவங்களுக்கு இயேசுவை அறிஞ்சிட்டு நம்மக்கிட்ட வந்து ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவர் அறிஞ்சிட்டு விசுவாசமாக வருவாங்க. அபிஷேகங்கள்லாம் கூட பெற்றிருக்காங்க சபையில். அவங்க வந்து அந்த பெண்கள், அந்த ஆண் வாலிப பிள்ளைங்க இயேசு அறியாத குடும்பத்தில் போய் திருமணம் பண்ணிட்டனால பயங்கர லாஸ். சபையில் 40 பேர் 50 பேர் உட்காந்து ஆராதித்த இடத்துல இன்றைக்கி 20 பேர் தான் ஆராதிக்கிறோம். கண்ணீரோடு இன்றைக்கி இந்த நிலையத்தில் இருந்து நான் சாட்சி சொல்கிறேன்னா, தேவன் என்னை அப்படியும் நடத்துகிறார். நஷ்டத்தின் பாதையிலும் என்னை நடத்துகிறார். யோபு சொல்கிறார்ல, அவர் உண்மையும் உத்தமமாக தான் இருக்கிறாரு, ஆனால் பயங்கர லாஸ். ஒரே நாளில் 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் இறந்துடுறாங்க. அவங்க மனைவியார் சொல்கிறாங்க, கடவுள்னு விசுவாசமாக இருந்த அந்த கடவுளை திட்டிட்டு செத்து போயா அப்படின்னு யோபு மனைவி சொல்கிறாங்க. ஆனால் யோபு சொல்கிறாரு, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? தீமையை பெற வேண்டாமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறார். அந்த சாட்சியெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி லாஸ் நல்லா 7 கொண்டு வந்தோம். சொன்னேன் இல்லைங்களா, அருமையான தாயாரை வழிநடத்து ரொம்ப கஷ்டப்படும். சர்ச்சுக்கு வருவாங்க, மறுபடியும் கடையில் 3வது தெருன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் பாட்டில் வாங்கி குடிச்சிடுவாங்க. சர்ச்சுக்கு வருவாங்க, மருமகளை சண்டை போடுவாங்க. இப்படி சாட்சி இல்லாதவங்கள அன்று வசனத்தை போதித்து அவங்கள அன்பு காட்டி அவங்கள அப்படியே குடிப்பழக்கத்தையே விட்டுட்டு அவங்க இப்படி ஒன்று ஒன்றா நாங்கள் அந்த சபைக்கு ஆதாயப்படுத்தி 40 பேரை நாங்கள் தேவ கிருபையில் ஆதாயப்படுத்த முடிஞ்சது. அப்படியே பல்காக நஷ்டத்தை சந்தித்தோம். ஆத்மாக்களே இல்லாமல் ஆயிட்டோம். என் மனைவி ரொம்ப வேதனைப்படுவாங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு சரீர பிரகாரமான பாதிப்பு, இன்னொரு பக்கம் மனசளவில் இந்த மாதிரி பின்மாற்றத்தில் போனவங்களை வச்சு ரொம்ப வேதனைப்படுவாங்க. அப்போ என்னையும் திட்டுவாங்க, ஊழியத்துக்கு அங்கங்கே ஓடாதீங்க, வாங்க நம்ம போட்டு சபைக்காக ஜெபம் பண்ணலாம். ஊழிய வாஞ்சையில் அங்கங்கே ஊழியத்துக்கு போவேன். சபையின் மக்களுடைய காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம் வாங்க. ரொம்ப வேதனைப்பட்டு 2 பேரும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்கும் பொழுது என்னுடைய கூட பிறந்த சகோதரியுடைய குடும்பத்திலேயே ஒரு பின்மாற்றமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது இன்னும் எங்களுக்கு மனசு பாதிப்பு. நம்ம ஜெபத்தில் ஆசீர்வாதத்துக்குரிய ரிசல்ட்டே சொல்கிறதில்ல. நல்லா ஜெபம் பண்ணோம்,
ரொம்ப பக்குவமாக அவங்களெல்லாம் வளர்த்தோம். சண்டே ஸ்கூல் டீச்சராக, விபிஎஸ் டீச்சராக, சபையில் நின்று ஊழியம் செய்கிறவங்களா, நல்லா லீடராக உருவாக்குனவங்களுடைய வாழ்க்கையில் சாட்சி இல்லாமல் போயிடுச்சு. பின்மாற்றத்தில் இயேசு அறியாத குடும்பத்தில் போய் திருமணமாகி கடைசியில் வேறே பிடுங்கின மாதிரி ஆயிடுச்சு. சொந்த குடும்பத்தில் சாட்சி இல்லாமல் அது ரொம்ப வேதனையாக இருந்தது. கடைசியில் என்னோடய சகோதரிலாம் வந்து மன்னிப்பு கேட்டாங்க. பரவாயில்லம்மா, நீ மகள் செஞ்சதுக்கு நீ என்ன பண்ணுவேன் சொல்லிட்டு அவங்க ஊழியத்துக்கு இப்போ சைடு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. சொல்கிறேன், அதோட ரிசல்ட் கிட்டத்தட்ட ஒரு 8 குடும்பம் அப்படியே பின்மாற்றத்தில் போனோடனே சபைக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஊழியத்தில் சந்தித்த விளைவுகளை சொல்கிறேன் நான். புரியுது. ஸோ இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மேடு பள்ளங்கள் 1000 இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்களை ரட்சித்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரே ஒரு உற்சாகப்படுத்தும் வார்த்தையை சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததுலேருந்தே சொல்கிறேன். 17 ஆண்டுகள் கழித்து சரவணன் சகோதரர் திரும்பி வந்தார் இல்லையா? இந்த 8 குடும்பமும் திரும்பி வருவாங்க கர்த்தருக்குள்ள. பிரைஸ்லாம் நம்பிக்கையோடு இருக்கேன். ஆமென். அதாவது என்னென்னா, கண்ணீரோடு விதைக்கிறீங்க, கம்பீரமாக ஒரு நாள் ஈவினிங் கண்ணீர் விடுறீங்க, கம்பீரமாக அறுக்கிற நாட்கள் நீங்கள் போட்ட விதை முளைக்கும். கண்டிப்பாக அந்த வசனம் பேசும், எங்கேயும் போயிடாது. அங்கே இங்கே தப்பிச்சு போனான். இப்போ யோனா வந்து தப்பி வேறு பாதை போனான். ஆனால் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். ஆண்டவர் வந்து ஒரு மீனை வச்சு பிடிச்சி கொண்டு வந்து ஒரு மீன் அனுப்புவார். எங்கேயும் ஓடிட முடியாது. ஏன்னா நீங்கள் கண்ணீரோடு, நீங்களும் உங்களுடைய மனைவியும் கண்ணீரோடு ஜெபத்தோடு பாரத்தோடு கட்டினதை அப்படிலாம் கழிச்சிட்டுலாம் போக முடியாது. இன்னைக்கு கலைஞ்சது போல தெரியும். அவங்க பின்மாற்றத்தில் போனவங்க அந்த குடும்பத்தையும் சேர்த்து கர்த்தருக்குள்ளே கொண்டு வருகிற காலம் சீக்கிரம். ஆமென். பிரைஸ் லார்ட். அதுதான் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் எனக்கு பாருங்கள். ஏசாயா 43:1-2 தண்ணியில் ஏஞ்ச உடனே ஞானஸ்தானம் எடுத்து வச்சோம்னே அந்த பாஸ்டர் வசனம் கொடுக்குறாரு. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆறுகளை கடக்கும்போது அவை உன்மேல் புரளுவதில்லை. அக்னி ஜுவாலை நடக்கும்போது நீ வேகாதிருப்பா. அந்த வாக்குத்தத்தம் தான் என்னன்னே தெரியாது. ஆனால் நான் சந்தித்த பிரச்சனைலாம் ஆண்டருக்குள்ள அந்த வசனத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட பேர் என் குடும்பம்லாம் ரட்சிப்புக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர். அதில் கொஞ்சம் பின்னாடி நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னென்னா, வீட்டுக்கு தெரியாமல் நானும் என் தம்பியும் போய் ஞானஸ்தானம் எடுத்தோம். அப்போ சொன்னாங்க, அவங்களுக்கு எப்படியே தெரிஞ்சிச்சு. இந்த ஈர துணி பையெல்லாம் வெளியே வச்சுருந்தோம். மாதா அந்தோனியாரை கும்பிட்டு இருந்த நாங்கள், எங்கள் அம்மா சொல்கிறாங்க, டேய் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வரேன். எங்கள் அப்பா தான் அதிகம், எங்கள் அம்மா எங்களுக்கு செல்லம் கொடுத்துருவாங்க. வீட்டு உள்ளே வரக்கூடாது, போடா அப்படின்ட்டாரு. உண்மையிலே சொன்னார். கொஞ்ச நேரம் பேபான்னு முடிச்சுன்னு இருந்தோம். என்னடா இப்படி பேசுகிறாங்களே. அப்புறமா வாங்க வாங்க அப்படின்ட்டு உள்ளே போட்ட பிறகு எங்கள் வாழ்க்கையை பார்த்தாங்க. நாங்கள் அவங்கள கம்பல் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் நைட்டில் வீடு அடங்கிறது கிடையாது, ஊரை சுற்றிட்டு இருந்தேன். எங்கள் வாழ்க்கையை பார்த்த உடனே நீங்கள் எங்கடா போகிறீங்க சபைக்கு? நான் வரேன்டா. நான் எங்கள் அம்மா வரேன். எங்கள் அம்மா வந்து திருப்பதி கூட வந்தால் கூட சுண்டல் கொடுப்பாங்க. அந்தோனியார் மாதா பக்தர். ஆனால் திருப்பதி கூட வந்ததுன்னா சுண்டலும் காப்பியும் குத்துன்னு உக்காந்துருப்பாங்க. விளக்கு வைக்கிறாங்களே அந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு, அது மாதிரி இவங்க வாசலில் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுருப்பாங்க. ட்ரெடிஷ்னலாக வாழ்ந்தவங்களை மாற்ற முடியாது நம்ம. அப்போ எங்கள் வாழ்க்கையை பார்த்தாங்க. எனக்காக எங்கள் அம்மா அப்பாவும் பல நெருக்கடியான சூழ்நிலை எங்களை கண்ணீர் சிந்தி கஷ்டப்பட்டு காப்பாற்றினாங்க. எங்கள் அம்மா இட்லி ஊற்று கூட என்னை எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிருக்காங்க. எங்கள் அப்பா ட்ரக் மேன். அவரோட சொல்லி என்னை திட்டுவாங்க. அப்படி இருந்தவங்க எங்கள் வாழ்க்கையை பார்த்த ஒன்றுமே எங்கள் தங்கச்சியும் அவங்களும் சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. நான் அவங்கள கூப்பிடவே இல்லை. வந்து 3 மாதத்தில் நாங்களும் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். எங்கள் அப்பா வந்தோங்க. அது எதுக்கு அந்த பின் காரியம் என்ன, அதை கண்டிப்பாக சொல்லணும். எங்கள் அப்பா வந்து வேலையில், நிரந்தரமான வேலையில் இருக்கிறார். அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு அறியாமல் சில தவறை செஞ்சிட்டார். பாருங்கள், அன்றைக்கி ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் சந்தித்த பெரிய இழப்பு. அதில் என்ன அப்படின்னா, எங்கள் அப்பாவோடைய வேலை போயிடுச்சு. கம்பெனி ஸ்டாஃப்லாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. வீடே ஒரு மரணம் ஏற்பட்ட வீடு மாதிரி இருக்கு. அம்மா அழுகுறாங்க, தங்கச்சி அழுகுறாங்க,
நாங்கள் ஒரு சாதாரண வேலையை செஞ்சுட்டு அன்றைக்கி வீட்டுக்கு வரோம். முன்னாடி அப்படியே யூனியன் ஆள்லாம் எங்களை தோல் மேலே பயப்படாதீங்கப்பா, அப்பா வேலை பண்ணிட்டாங்க சொன்னேன். அப்படியே மரணம். அப்போ சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் ஆண்டவரே ரொம்ப போராட்டமாக இருந்தது. ஆண்டவர் கைவிடமா. அப்போ தான் இந்த வசனம், தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஆறுகளை கடக்கும்போது அவன் மேல் புரளுவதில்லை. ரொம்ப தண்ணீர் வேதனைகள் பிரச்சனையில் சந்தித்தோம். 25 ஆண்டுகள் நாங்கள் வாடகை வீட்டிலே இருந்தோம். அதுக்கப்புறமா ஆண்டவருக்குள்ளே பல நஷ்டங்களை சந்தித்து சொந்தமாக வீடு வாங்க ஆண்டவர் கிருபை செய்தார். சொந்த வீட்டில் எங்கள் அப்பா மாறிட்டார். எங்கள் அப்பாவால் தான் நான் கெட்டு போனேன். ஏன்னா அவர் பீடி வாங்கினு சொல்லும் போது அந்த பீடி எடுத்து பிடிச்சவன் தான் நான். அதுக்கப்புறம் அவரை பீடி குடிக்காதன்னு சொல்லி மாறவே இல்லை. எங்கள் வாழ்க்கையை பார்த்து அவர் ஒப்பு கொடுத்து அவர் குடிக்காமலும் சிகரெட்டு பிடிக்காமலும் எல்லாம் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்த சபைக்கெல்லாம் எங்களோட ஊழியத்தில் எனக்கு எல்லா ஊழியத்திலும் அவங்க வயதானாலும் என்னுடைய சிறிய தகப்பனார் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் கூட அவருடைய வாழ்க்கையை பார்த்து நல்ல ஒரு மரணத்தை அவர் சந்தித்தாங்க. கிறிஸ்துவுக்குள்ள ஃபேமிலியாக வந்தாங்க. அதை சொல்ல வரேன். அப்போது வேதனையான சூழ்நிலையில் மத்தியிலும் விட்டு விலகலை, ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டோம். அதாவது ஏற்றத்தாழ்வுகள் எப்படி வரதான் போகுது, தீமையும் நன்மையாக மாறும். ஆமாம், அதாவது தோல்விகள் ஜெயமாக மாறும். ஜெயம் மட்டுமே வரும், தோல்விகளே வராதுன்னு இல்லை. ஆனால் நிச்சயமாக முடிவு சம்பூர்ணமாக தான் முடிவு. அந்த ஒரு நம்பிக்கை தான் எங்கள் மேரேஜே ஒரு அற்புதமான சாட்சி. எங்கள் 2 பேரும் இணைச்சதே ஒரு அற்புதமான சாட்சி. அதில் எங்களுடைய சித்தப்பாவுக்கும் அது தெரியும் என்ன நடந்ததுன்னு. அப்போது முதல் பார்த்த பெண் ஆண்டருக்குள்ளே இருந்து எல்லாம் பார்த்து பிடிச்சதுன்னு சொல்லிட்டாங்க, அத்திப்பட்டு. அப்போ எல்லாம் பிடிச்சி நாங்களும் போய் பிடிச்சதுன்னு சொல்லிட்டோம். சாப்பிட்டுட்டோம், கை நினைப்போன்னு சொல்லுவாங்க. அதை நினச்சிட்டு சாப்பிட்டுட்டு பொண்ணு எங்களுக்கு பிடிச்ச பொண்ணு வீடெல்லாம் பிடிச்சிடுச்சுன்னு. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு எங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து எக்தம் எல்லாரும் ரிலேட்டிவ்லாம் சேர்ந்து எண்ணூருக்கு கூப்பிட்டு வராங்க. அது ஒரு சின்ன சாட்சி தான். ஆனால் அதில் தேவன் எங்களை இணைச்சதை உணர்வு என்னென்னா, நண்பர் சுஜி ஜபக்குள்ள அங்கே ஜபம் நடத்த போவேன். அப்போ இந்த தாயார் அங்கே சாட்சி சொல்லுவாங்க. இது மாதிரிப்பா என் பொண்ணுக்கு வாழ்க்கை வருது, போயிடுறாங்க, ஜெபம் பண்ணுப்பா. அந்த அம்மா ஜபத்துக்கு வரவங்களாம் அழைச்ச. அதனால் வீட்டை போய் சந்தித்து, கவலைப்படாதீங்கம்மா. அப்போ அந்த அம்மாவை பார்க்கல, என்னுடைய மனைவியாரை நான் பார்க்கல. ஆண்டவர் நல்ல ஒரு மாப்பிள்ளையை கொடுப்பாருமா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அப்போ அவங்களுக்கு ரொம்ப அந்த அம்மாவை என் ஒய்ஃபை அங்கே பார்த்ததும் இல்லை. அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணிட்டு வரேன். இப்போ இந்த அத்திப்பேட்டில் மிஸ் ஆச்சு பார்த்தீங்களா, இங்கே வாங்க, இங்கே ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு கூப்பிட்றாங்க. இவங்க தான் எனக்கு தெரியாது. அப்போ எல்லாரும் பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணை நான் முன்னே பார்த்தது இல்லையே. அவங்கள பார்த்து நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அப்புறம் அவங்கள ஜெபம் பண்ண வைக்கிறாங்க. மெதுவாக ஜெபம் பண்ணாங்க, நான் பண்ணேன். அப்புறம் யார் அப்படின்னா, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, ஆண்டவர் நல்ல மாப்பிள்ளையை கொடுப்பாருன்னாங்களே. அந்த வீட்லேயே என்ன மருமகனாக போகிறதுக்காண்ட நல்ல மனைவி, நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்க. சென்ற பிப்ரவரி மாதம்தான் அவங்களுடைய முதல் ஆண்டு நினைவு வச்சு அவங்களுக்காக நினைவாக சவாலாக இந்த ஊழியங்களை எடுத்து நான் கற்றுருக்கேன். அப்போ நான் அழுதுகிட்டு இருந்தேன், மனைவி போயிட்டாங்களப்பா, என்னால் தாங்க முடியல. ஊழியத்தில் இருக்கும்போது தெரியாது, ஆனால் ஊழியத்தை முடிச்சு வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க நினைவுகள் வரும், அவங்க செஞ்ச எல்லா ஞாபகமும் வரும், கண்ணீராக வரும். அப்போ நான் சொல்கிறேன், உன் மனைவி இறந்துட்டாங்க, நான் உயிரோடு இருக்கிறேன்றார். ஏசுதான், உன் மனைவி இறந்துட்டாங்க, நான் உயிரோடு இருக்கேன், நீ எனக்காக ஊழியம் செய்கிற, உன்னை நான் கனம் பண்ணுவேன் அன்று பேசினார். அப்போ தான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நீங்கள் ஊழியத்தில் பிஸியாக இருக்கீங்க, உங்கள் ஊழியத்துக்கு உதவியாக யாராவது ஒரு சகோதரியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்போ சொன்னார். அவர் சொன்னார், என்னுடைய வேதனையும் என்னுடைய கஷ்டத்தை பார்த்து அவர் எனக்கு ஆறுதலுக்காக சொல்கிறார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், வேண்டாம் பாஸ்டர், எனக்கு நிறைய ஆத்மாக்களை கர்த்தர் கொடுத்துருக்காரு, ஊழியங்களை கொடுத்துருக்காரு, 2 பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, 2 பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரருடைய குடும்பமாக சம்மந்தமாக கொடுத்துருக்காரு, சபையை நடத்துகிறவங்களாக கொடுத்துருக்காரு. இதுவே எனக்கு நேரம் சரியாக இருக்கும்,
ஆண்டவர் நடத்துவார், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார்னு சொல்லி இன்றைய நாள் வர அப்படி தான் எனக்கு நினைவுகள்லாம் இருக்குது. ஊழியம் போனோம். இப்போ கிராமத்துக்கு நான் போகிற இடம் வந்து 110 கிலோமீட்டர். ஒவ்வொரு வாரமும் நான் 2 முறை போகிறேன். நாளைக்கு நான் போவேன், வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு போவேன், ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 கிராமத்தையும் சந்தித்து ஊழியம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர 11 மணி ஆகிடும். ஆண்டவர் இதில் எனக்கு அளவற்ற சந்தோஷத்தை கொடுக்குறார். துக்கம் இருக்குது, துக்கம் இல்லாமல் இல்லை. ஆனால் என்னை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். என்றைக்கு நான் ஒரு தேவ ஊழியர் ஜெம்ஸ்லேருந்து வந்து சூளைமேடில் ஆண்டோடைய அன்பை சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது எண்ணி எண்ணி துதி செய்வாய் அந்த பாட்டை லீட் பண்ணி அங்கே தான் எனக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்தார். அந்த அபிஷேகம் இன்னி நாள் வரை என்னை நடத்துகிறார், கர்த்தர் நடத்துகிறார். எண்ணி அதில் தான் நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்நிய பாஷை அடையாளத்தோட கர்த்தர் எனக்கு அந்த பலப்படுத்துறதை நான் உணர்றேன். கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழைங்களையும் பாவத்தில் வாழ்கிறவங்களுக்கும் ஆறுதல் சொல்ல முடியுது. கிறிஸ்துவின் அன்பை என்னால் சொல்ல முடியுது. நெருக்கத்திலையும் கண்ணீரில் தான் உடைய செய்கிற ஆண்டவர் என்னை சமாதானப்படுத்தி என்னை நடத்துகிறார். ஆறுதலின் தேவன் உங்களோடு இருந்து ஒரு பெரிய உங்கள் மனைவி கண்ணீரோடு விதைச்ச அந்த ஊழியத்தை பல மடங்கு பெருக பண்ண உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கண்டிப்பாக. தேங்க்யூ. உங்களுடைய ஃபுல் லைஃப் கிறிஸ்துவுக்கு முந்தைய வாழ்க்கையும் விளக்கமாகும், கிறிஸ்துவுக்கு பிந்தைய ஏற்றத்தாழ்வுகள், போராட்டங்கள், வெற்றிகள் எல்லாவற்றையும் எங்களோடு கூட ஒரு முழுமையான உங்கள் வாழ்க்கை சரிதையை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. நிலையத்தின் சார்பாக நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். ஃபாதர் பெர்க்மன் அவருடைய பாடல் வரிகள் ஒன்று இவ்வாறாக இருக்கும், நாம் கேட்டிருப்போம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தி, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். அது போல அருமையான ஐயா அவர்கள் மனம்போன போக்கிலே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தார். கிறிஸ்துவை அறியாத ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் தன்னுடைய தகப்பனாருடைய குடிப்பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தும் பிறகு பின்னாட்களில் அவரும் குடிக்கும், திருட்டு பழக்கத்திற்கும் மற்றும் தவறான சகவாசத்திற்கும், தீய நண்பர்களுடைய பழக்கத்திற்கும் அடிமைப்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல், வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருந்த அவரை கர்த்தர் தொட்டு வாழ்வை மாற்றி இன்றளவும் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் அவருடைய வாழ்விலே நாம் கேட்டிருந்தோம். எத்தனை ஏற்றங்கள் எத்தனை இரக்கங்கள் இருந்தாலும் இன்றளவும் கிறிஸ்துவனுடைய அன்பின் பணியை செய்யும்படி கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்தி வருகிறார். அவர் வாழ்வின் படிப்பினைகளை நாமும் ஏற்றுக்கொள்வோம். இயேசுவை அறியாமல், இயேசுவை பற்றி புரியாமல் அல்லது ஒரு பாரம்பரியத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கே இயேசுவுக்கு உங்களுடைய இதயத்தை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்வை மாற்றுவார், உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருவார். ஐயா அவர்கள் சொன்னது போல ஒருவேளை தாழ்விலே நீங்கள் இருப்பீர்களானால், ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு வலி உங்களை வாட்டி கொண்டிருக்குமானால் கவலைப்படாதிருங்கள். ஆறுதலின் தேவன் உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை எடுத்து பயன்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், பிறருக்கு ஆசீர்வாதமாக நிச்சயமாக வைப்பார். மீண்டும் இது போன்ற ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா.